Praise the Lord everyone. Sharmy Veetu Samayal இன்னைக்கு உங்களுக்கு ஒரு குயிக்கா ஒரு பால் வெஜிடபிள் கறி என்ன ஒரு காய் கறி என்ன இருக்கோ வீட்ல அதுல எப்படி செய்றேன்னு பார்க்கலாம். எங்க வீட்ல நிறைய கேரட் இருக்கு. சோ நான் என்ன பண்றேன் குயிக்கா ஒரு பால் கறி வெச்சிடலாம். இந்தாங்க பாருங்க, கொஞ்சம் கடுகு போட்டுருங்க. வெடிக்கட்டும். கடுகு போட்டோன்னே ஒரு few piece of curry leaves போடுங்க. அதற்கு பின்பதாக ஒரு அரை டீஸ்பூன் சின்ன சீரகம் போடுங்க. காரத்துக்கு காஞ்ச மிளகாய் போடுங்க. ரைட், இது பொரிஞ்ச உடனே நல்லா இப்போ வதங்கிருச்சு. இதுக்குள்ள வெங்காயம் போடலாம். கேரட் பால் கறி வீட்டில் சமைச்சு பிள்ளைகளுக்கு சாதத்தோட பிசைஞ்சு ஊட்டலாம். கொஞ்சம் தண்ணியாக வைக்கணுங்க. ஓகே, வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். நெக்ஸ்ட் இதோடு சேர்த்து நான் கொஞ்சம் மிளகாய் போடுறேன். இந்த மிளகாய் காரமாக இருக்குது, உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தி இந்த மிளகாயெல்லாம். ஸோ நீங்கள் ஒன்ஸ் இதை குக் பண்ணி ஃப்ரை பண்ணிக்கலே அதில் ஒரு காரம் வராது. பால் போடும்போது அந்த காரம் ஃபுல்லாக தணிஞ்சிடும். ஆனாலும் பிள்ளைங்களுக்கு காரம் வந்து கற்றுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ரைட், ஒரு ஃபியூ மினிட்ஸ் வந்து விடலாம் இது வதங்க. இப்போ 1.5 நிமிஷம் இதெல்லாம் அழகாக வதங்கிருச்சு பாருங்க, எல்லாம் ஃப்ரை ஆயிடுச்சு. அதுக்குள்ள நான் ஒரு 6-7 பல்ல பூண்டு போடுறேன். இந்த பூண்டு போட்ட கையோட குயிக்காக நாங்கள் என்ன பண்ணலாம், அதோட சேர்த்து இந்த வெட்டி வச்சிருக்கிற கேரட்டை போட போறேன். ஓகே, கேரட்டை போட்டு பிரட்டிடலாம். பாருங்க, நல்லா அழகா வந்து மிக்சர் பண்ணிட்டு இதை மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தேவைக்கேற்ப கொஞ்சம் கல்லுப்பு போட்டுடலாம். ரொம்ப சால்ட் எல்லாம் போடாதீங்க வெஜிடபிள்ஸுக்கு, அதோட சத்தெல்லாம் கெட்டுப்போம். ரைட், ஒரு கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ பிரட்டிடுவோம். எல்லாம் மிக்ஸ் ஆயிடுச்சு. இதோட இப்போ நான் ஒரு கிளாஸ் தண்ணி விட்டு இதை பாயில் பண்ண போகிறேன் இந்த கேரட்டை. ரைட், ஒரு செகண்ட் மூடி விட்டுடலாம். மூடிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போ கேரட் 2 நிமிஷம் பாயில் பண்ண விட்டுருந்தேன். திறந்து பார்க்கலாம். ரைட், இவ்வளோ அவிஞ்சா போதும். ரொம்ப அவிய விட்டு அந்த பியூட்டி எல்லாம் போயிடும், அந்த கேரட்டில் இருக்கிற கலர் போயிடும். ஸோ ரைட், இப்போ இதுக்குள்ள நான் நல்ல கட்டியான தேங்காய் பால் விட போகிறேன். பிள்ளைகளுக்கு ரொம்ப நல்லது தேங்காய் பால். தேங்காய் பால் எல்லாருக்குமே ரொம்ப நல்லது ஹார்ட்டுக்கு. சில பேர் சொல்லுவாங்க இல்லைன்னு, பட் எதையும் நீங்கள் சாப்பிட்லாம். சாப்பிட்டு எக்ஸசைஸ் பண்ணி நம்ம உடலை ஆரோக்கியமாக பார்த்து கொண்டா எதுவுமே பாதிக்காதுன்னு என்னுடைய விசுவாசம், நம்பிக்கை. ரைட், இப்போ இன்னும் 1 நிமிஷம் இந்த தேங்காய் பால் வாட போகிறதுக்கு திருப்பி நான் கொதிக்க விட போகிறேன். அதுக்கு முன்பதாக ஒரு கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட போகிறேன். ஓகே, ஒரு ½ டீஸ்பூன். பால் சொதியன்னு சொல்லுவாங்க ஸ்ரீலங்கன்ஸ். இது அதிகமாக செய்கிறது. இது இடியப்பத்தில் ஊற்றி சாப்பிட்லாம், வெஜிடபிள் சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்லாம், பால் கறி மாதிரி. இன்னும் அழகாக குறுநெல்லாம் வெட்டலாம் இந்த கேரட்டை. நான் கொஞ்சம் அவசரமாக சமைக்கிறதால உங்களுக்கு குயிக்காக. இன்னைக்கு சாட்டர்டே, எங்களுக்கு நாளைக்கு சண்டே. ஸோ சர்ச் இருக்கு. குயிக் ஒர்க். ரைட், another 1 minute க்ளோஸ் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் திருப்பி பார்க்கலாம். 1 நிமிஷம் நான் வந்து திருப்பி நான் ஸ்டீமில் விட்டுருக்கேன். அந்த பால் ஊற்றி பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. வாவ், அழகா எல்லாம் அமைஞ்சிருச்சு. தேங்காய் பாலுடைய வாடை போயிடுச்சு. நல்ல பூண்டு மிளகாயோட வாசம் வருது. இதோடு சேர்த்து இன்னும் கொஞ்சமாக
நான் கொஞ்சம் சின்ன சீரக பவுடர் தூவுறேன். Fantastic. Right. உங்களுக்கு இதை வத்த விடணும்னா விடலாம். பட் இந்த தண்ணியோட பால் தண்ணி இருந்துச்சுன்னா நீங்கள் சாப்பாட்டுக்கு ஊற்றி சாப்பிட ரொம்ப நல்லா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். இன்னும் ஒரு 30 செகண்ட் நான் விட போகிறேன். 30 செகண்ட் சீரக பவுடர் போட்டு நான் மூடி எடுத்தேன். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. ஒரு 5 நிமிஷம் தான் இந்த கறியெல்லாம் வைக்கிறதுக்கு. இதுக்கு மேலே நல்லா கொரியண்டர் பவுடர் தூவி விடுங்க. கொத்தமல்லி தலை நல்லா போட்டிங்கண்டா இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளோதாங்க, பால் கறி ரெடி. அந்த மாதிரி இருக்கு, இந்த மாதிரி அந்த மாதிரி. ஓகே, உப்பு பார்க்கலாம். தாராளமா போதும். அடுப்பை தணிச்சிடலாம். வேலை முடிஞ்சு 5.5 to 6 minutes பால் கறி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை செஞ்சு பாருங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Make sure you press the bell button as well. Thank you. God bless.